ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வயிறு குறைய 5 ஈஸி எக்ஸசைஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாமே சீட்டட் உட்காந்து பண்ண போகிறோம், இல்லைனா தரையில் படுத்து பண்ண போகிறோம். ஸோ இந்த 5 எக்ஸசைஸை பண்ண உடனே நம்மளோட வயிறு சூப்பராக நல்ல ஃப்ளாட் ஆயிரும்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக ஆகும், டோன் ஆகும், உங்களோட மிட் செக்ஷன் நல்லா உள்ளே போகும், ஸ்ட்ரென்தன் ஆகும். ஆனால் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கிறதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணும்போது உங்களோட ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு 1-on-1 நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் எங்கிட்ட எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டு கேட்டுக்கலாம். அதே மாதிரி நான் ஒவ்வொரு பதிவுலையும் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குற விதம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னோட ஃபிட்னஸ் கிளாஸில் நீங்களும் சேரணும்னு நினச்சிங்கன்னா அதே நம்பரில் கீழே ஃப்ளாஷ் ஆகிருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு கிளாஸ் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்பவும் சொல்கிற ஒரு பாயிண்ட், வார்ம் அப் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸாவது ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு எப்போவுமே என்ன எக்ஸசைஸ் ஷேர் பண்ணுறேனோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஜென்ரல் ஸ்ட்ரெச்சஸ் செஞ்சு அந்த செஷனை முடிங்க. வார்ம் அப் எப்படி பண்ணணும், ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணணும், எல்லாத்துக்கும் நம்ம சேனலில் பதிவுகள் இருக்குது, அதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க எக்ஸசைஸ் பார்ப்போம். இன்றைக்கி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்னதோட ஹெல்ப் எடுத்துக்க போகிறோன்னா, ஒரு பில்லோ குஷன், ஒரு குட்டி குஷன் இல்லைன்னா ஒரு சின்னதாக உள்ள பில்லோவை எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு எக்ஸசைஸையும் 5 எக்ஸசைஸையும் நீங்கள் 25 ரெப்ஸ் 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு செஞ்சு மட்டும் காமிக்கிறேன், ஒரு 4-5 ரெப்ஸ் எப்படி செய்யணுன்றது. ஸோ நல்லா அப்பர் பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. இங்கே பில்லோ இருக்குது. என்ன பண்ணுறீங்க, ஒரு சைடு பில்லோவை கீழே வச்சுட்டு எக்ஸேல் பண்ணிக்கிட்டே போய் பில்லோவை போய் ஃபார்வேர்ட் பெண்ட் டச் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அதுக்காக டச் பண்ணிடணுன்றக்காக இப்படி ஃபுல்லாக பட்டை எல்லாம் திருப்பிட்டு போய் பண்ணக்கூடாது. ஸ்லைட்டாக ஒரு சைடு பட்டு மட்டும் தூக்குனா ஓகே, பட் ஃபுல்லாக திருப்பாதீங்க. ஓகே, எக்ஸேல் பண்ணிக்கிட்டே ஃபார்வேர்ட் பெண்ட், நல்ல ஆப்ஸ் டைட். ரெண்டாவது அடுத்த சைடுக்கு வைக்கிறீங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே, சப்போஸ் போய் டச் ஆகலைன்னா நோ ப்ராப்ளம், உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அந்த ரேஞ்ச் ஆஃப் மோஷனில் நின்றுக்கோங்க போதும். ஒரு செகண்ட் ஹோல்ட், தென் கம் பேக். 2 சைடும் பண்ணோன்னே காலை நல்லா வைடாக்கிக்கிறீங்க. அப்படியே பில்லோவை ஸ்லைட் பண்ணிகிட்டே முன்னாடி போகிறீங்க. இப்போவும் எக்ஸேல் அண்ட் ஃபார்வேர்ட் பெண்ட். என்னெல்லாம் செய்கிறோம், ஒரு சைடு வைக்கிறீங்க, எக்ஸேல் அண்ட் ஃபார்வேர்ட் பெண்ட். மேலே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக பாடி இன்ஹேல் பண்ணிக்கும். திரும்பவும் அடுத்த சைடு எக்ஸேல் அண்ட் ஃபார்வேர்ட் பெண்ட். 2 காலையும் ஸ்லைட் பண்ணிவிட்டு முட்டு மடக்காமல் நல்லா லாக் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியுதோ ஃப்ரெண்டில் எக்ஸேல் அண்ட் ஃபார்வேர்ட் பெண்ட். ஸோ இது போக போக உங்களுக்கு உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி கூடும்போது நல்லா போய் டச் பண்ணுவீங்க. ஈவன் 25 ரெப்ஸ் பண்ணும்போது முதல்ல ஒரு 4-5 ரெப்ஸுக்கு போகிறத விட கடைசியாக 20-21 இப்படிலாம் போகும்போது உங்களோட ஃபார்வேர்ட் பெண்டோட டிஸ்டன்ஸே கம்மியாகிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். 25 ரெப்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு மட்டும் போகிறனால உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. பாஸ் பண்ணுங்கள், என் கூட சேர்ந்து நீங்களும் செய்யுங்க. ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு நம்ம காலோட பாதத்துக்கு 2க்கும் இடையில லாக் பண்ணிக்கிறோம் பில்லோ வச்சுட்டு. சீட்டட் க்ரன்ச் பண்ண போகிறோம். ஸோ கை 2யும் சப்போர்ட்டுக்கு கீழே வச்சுக்கோங்க. நல்லா செஸ்ட் இப்படி குறுக்கி வைக்காமல் ஷோல்டரெல்லாம் நல்லா ரவுண்ட் பண்ணி செஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீயே பக்கத்தில் வயிறு பக்கத்தில் ஒரு க்ரன்ச் ஆகி பொசிஷனுக்கு வரும்போது அப்பர் பாடியும் பக்கத்தில் இருக்குது. காலை எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களோட அப்பர் பாடியும் கொஞ்சம் பேக் கொண்டு போய்க்கோங்க. எக்ஸேல் அண்டு காலை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இன்ஹேல் பண்ணிட்டே உள்ள எக்ஸேல் இன்ஹேல். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு நல்லா உள்ளே போட்டும் இன்ஹேல், எக்ஸேல் இன்ஹேல். நார்மலாக க்ரன்ச் பண்ணும்போது காலெல்லாம் ரொம்ப கேப் வச்சுட்டு நம்ம பண்ணுவோம். பட் இது இப்போ பில்லோவை நம்ம ஸ்க்யூஸ் பண்ணிக்கிட்டே பண்ணுறோங்கும்போது இன்னும் ப்ராப்பராக பண்ணுவோம். ஸோ அதில் நம்மளோட கோர் என்கேஜ்மெண்ட் இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இது ஸ்டார்டிங்கில் 25 ரெப்ஸ் பண்ண முடியலைன்னா ஒரு 10லேருந்து 10 அப்புறம் 5 அந்த மாதிரி 25 ரெப்ஸை முடிச்சுக்கோங்க. செஞ்சு முடிச்சோன்னா லோவர் பேக் ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி தெரிஞ்சுன்னா கை 2ம் பேக் வைங்க. நல்ல ஸ்பைனை லென்த்தன் பண்ணிக்கோங்க. டீப் இன்ஹேல், ஸ்லைட்டாக வாயை திறந்து எக்ஸேல். இப்போ உங்களுக்கு பெட்டராக ஃபீல் ஆகும். அடுத்து 3வது எக்ஸசைஸ் நம்ம படுத்துக்க போகிறோம். முட்டு 2க்கு இடையில இப்போது பில்லோ வச்சுருக்கோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம், க்ளூட் பிரிட்ஜில் நல்ல காலை எவ்வளோ முடியுதோ மேலே எடுத்துவங்க. 2 ஷோல்டரும் தரையில் அமுக்கி வச்சுக்கோங்க. கோர் நல்லா டைட். அப் போனதுக்கப்புறமா ஸ்லோலி ஒரு காலை எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே கொண்டு போங்க. எவ்வளோ முடியுதோ ரைஸ் பண்ணுங்கள். அடுத்த கால், தென் டவுன். நல்ல அப் மேலே போகும்போது எக்ஸேல் பண்ணிகிட்டே போங்க. வயிறு நல்லா உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. தென்
ஒன் பை ஒன்னாக காலை ரைஸ் பண்ணுறீங்க, டவுன். இப்படி போக போக இது ஸ்லிப் ஆகிட்டே போகும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்ப நல்லா ஸ்க்யூஸ் பண்ணுங்கள். 2 நீயவும் அப் பண்ணுங்கள். ஆப்ஸ் டைட், பட் டைட். அதுக்கப்புறமா பொறுமையாக ஒன் பை ஒன் லெக் அப், டவுன், தென் பட் டவுன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் ஒன் டைம் காலுமே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே கொண்டு போயிருந்தீங்கன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி மேலே இழுத்து வச்சுக்கோங்க. அப், நல்ல பட் அப், ஸ்லோலி பட் டவுன், ரிலாக்ஸ். 4th எக்ஸசைஸ் என்ன பண்ண போகிறோம், கையுக்கும் காலுக்கும் இடையில் இந்த பில்லோவை பாஸ் பண்ண போகிறோம். ஓவர் ஹெட் இங்கே வச்சுக்கோங்க. நல்ல மிட் செக்ஷனை ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. இங்கே ஆர்ச் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பைன் நல்லா தரையில்லாமல் இங்கே இருக்கிற மாதிரி உங்கள் பெல்லி பட்டன் ஸ்பைனை பார்த்து போகிற மாதிரி உள்ளே இழுத்து வச்சுக்கிறீங்க. இங்கேருந்து அப்படியே காலும் ரேஸ், கையும் ரேஸ். இந்த பில்லோவை அப்படியே காலுக்கு, தென் ஸ்லோலி டவுன். அப்புறம் அப்படியே லெக் ரேஸ், கைக்கு ஷிஃப்ட், ஸ்லோலி டவுன். இங்கே வரும்போது உடனே ஆர்ச் மாதிரி ஆகும். அதை நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக கான்ஷியஸாக நல்லா உள்ள கீழே கீழே அமைக்கி வைக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடங்காமல் நல்ல காலை ரைஸ் பண்ணிக்கிறீங்க. இது சப்போஸ் ரொம்ப பேக் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், நீங்கள் கால் 2க்கும் இடையில பில்லோ வைங்க. உங்களுக்கு பேக்கில் ஸ்ட்ரெயின் ஆச்சுன்னு தோணுச்சுன்னா ஜஸ்ட் இந்த ஒரு ஹாஃபை விட்டுருங்க. எக்ஸசைஸில் நீங்கள் ஜஸ்ட் பட்டு கீழே கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே 90 டிகிரிஸ் ரைஸ், டவுன், அப், டவுன், அப், டவுன். இதை மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பேக்கில் ஸ்ட்ரெயின் ஆகாது. அடுத்து எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறது, முட்டுக்கு கீழே நம்ம குஷனை வச்சுக்கிறோம். இதுதான் பொசிஷன். இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம், இது லோயர் அப்டமன் சொல்கிற கீழே நல்ல வயிறு குறையிறக்கு அதை டோன் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ரிவர்ஸ் க்ரன்ச் பண்ண போகிறோம். காலைல தரையில் இங்கே டச் ஆகிருக்கு. எக்ஸேல் அண்ட் கம் அப். என்ன பண்ணுறீங்க, பட்டை லிஃப்ட் பண்ணுறீங்க. பட் லிஃப்ட். ஸ்லிப் ஆச்சுன்னா திரும்ப எடுத்து வச்சுக்கோங்க. எக்ஸேல் அண்ட் அப், அப். முதல்லையே எனக்கு பட்டு தூக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு சிம்பிளாக நீ ஹக் பண்ணுவோம்ல, பவன முக்தாசன், அது மாதிரி பண்ணிக்கோங்க. தென் டவுன். நல்லா வாங்க, வயிறொட்டி இழுத்து வச்சுக்கோங்க. டவுன். அடி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஜஸ்ட் இப்படி இங்கே மட்டும் இப்படியே ட்ரை பண்ணுங்கள். போக போக நல்லா எக்ஸேல் அண்ட் அப். கீழே வரும்போது இன்ஹேல், இன்ஹேல், இன்ஹேல். அவ்வளோதாங்க. 5 எக்ஸசைஸையும் முடிச்சிட்டோம். நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.